ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வேணான்னு தூக்கி போடுற ஒரு சிம்பிளான ஐட்டம் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு துவையல் செய்ய போகிறோம். அதுதான் பீக்கங்காய் துவையல். பீக்கங்காய் தோலை எப்படியும் நம்ம பீல் பண்ணி கீழே போட்டுருவோம், அதில் துவையல் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் பீக்கங்காய் தோலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, உளுந்து, ஜீரகம், கடுகு, அப்புறம் தேங்காய். இது எல்லாமே நம்ம வதக்கி தான் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மிளகா போட்டு வறுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 4 மிளகா போட்டிருக்கோம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து உளுந்து தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகையும் ஜீரகத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கணும். இது எல்லாமே தனித்தனி ப்ராசஸ். தனித்தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, இதை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிங்க. ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஏன்னா புளி டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்கு தான் புளி போடுறோம். அப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை தனியாக எடுத்துகிட்டு கூட வச்சிடலாம். ஏன்னா அது வதங்கும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்க தண்ணி லீக் ஆகிக்கிட்டே அந்த எண்ணெயில் ஒரு மாதிரி சடச்சடையான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த தோலையும் தூக்கி பீக்கங்காய் தோல் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பீக்கங்காய் தோல் வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ லைட்டாக வேணும்னா உங்களுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் பீக்கங்காய் தோல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, இதில் நார் சத்து நிறையா இருக்குது. நம்ம அந்த காய் சாப்பிட்ற மாதிரி தான். அது நீர்க்காய் எப்படி நம்ம ஃபேட்டை குறைக்குமோ அது மாதிரி இந்த தோலில் நார் சத்து இருக்குது. நம்மளோட ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும், பிளட் சுகரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த தோல். இந்த தோலில் விட்டமின் ஏ, பி, சிங்கிற எல்லா வைட்டமின்ஸும் இருக்குது. ப்ளஸ் அயனும் இருக்குது இந்த இதில். அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம உடம்புக்கு செரிமானம் ஆகாத ஃபுட்டு ஏதாச்சும் சாப்பிட்டோன்னா இந்த துவையல் சாப்பிட்டா அது சீக்கிரம் செரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சாப்பிட்டு செரிமானத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இது நல்லா வதக்கி எடுத்துச்சு. இது நம்ம வதக்கி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுதான் இது. இது நல்லா கோல்டன் கலரில் வதங்கிருச்சு பாருங்கள். தேங்காய், பூண்டு, வெங்காயம், அந்த தோல் எல்லாமே நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வதங்கிருச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சா அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. இது துவையலுங்கிறது கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். இது எல்லாமே போட்டு உங்களுக்கு உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, அப்புறம் டின்னர் 3 வேளைக்கும் இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். லஞ்சில் நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது இதில் மெயினாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, டாடா.